ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு மை சேனல் தியாவும் நானும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபோட்டோ பேனர் எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். அதாவது இப்போ பர்த்டேக்கெலாம் வந்துட்டு குழந்தைங்கள வந்துட்டு ஃபஸ்ட்டு மந்த்து செகண்ட் மந்த்துன்னு இப்படி ஒரு மாதமும் நம்ம ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறது வழக்கம். இது ஃபர்ஸ்ட் பர்த்டே அன்னைக்கு பேனர் மாதிரி நம்ம கட்டுவோம்ல, அதை வந்து ஆன்லைன்லலாம் வாங்கணுன்னா காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. அதை நம்மளே எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து தியா பாப்பாவுக்கு நான் பண்ணதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோ சைஸ்க்கு நான் சார்ட் பேப்பர் ஒன்று எடுத்துக்கிறேன் பாருங்கள். அந்த சார்ட்டில் வந்துட்டு ஃபோட்டோ வச்சுட்டு, இந்த சைடு ஒரு 1 இன்ச்சு, அந்த சைடு ஒரு 1 இன்ச்சு விட்டுட்டு, அதே மாதிரி மேலேயும் பார்த்தீங்கன்னாக்கா, கீழே 2 இன்ச்சு, மேலே 2 இன்ச்சு இப்படி விட்டுட்டு நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேங்க நீட்டாக. இது பார்த்தீங்கன்னாக்கா சார்ட் பேப்பருங்க. சார்ட் பேப்பரில் தான் பண்ணணும்னு கிடையாது. நம்ம வந்து ஃபோம் ஷீட் இருக்குல்லங்க, கிளிட்டர் ஃபோம் ஷீட் அதில் கூட பண்ணலாம். ஆனால் சார்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சார்ட் பார்த்தீங்கன்னாக்கா ரூ. 6. ஸோ இதில் நம்ம வந்துட்டு இதுலேயே நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். 12 ஃபோட்டோஸ் இருக்கும் நமக்கு. நம்ம இதில் பண்ணிட்டோம். ஆனால் ஃபோம் ஷீட்னா 12 ஃபோம் ஷீட் தேவைப்படுங்க. அவ்வளோதான். ஆனால் நல்லாயிருக்கும் ஃபோம் ஷீட்டில் இதை விட நல்லாயிருக்கும். இப்போ பாருங்க ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு நான் இப்படி கட் பண்ணிக்கிட்டேங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 ஃபோட்டோ ஒட்டலாம். இதை வந்துட்டு சமபாகமாக 3ஆ மடித்து அதை வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். நம்ம ஃபோட்டோக்கு ஏற்ற சைஸ் நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம கட் பண்ணும்போது மேலே வந்துட்டு எக்ஸ்ட்ரா 1 இன்ச் வந்திருக்குங்க. பரவாயில்ல இருக்கட்டும், அதுவும் நமக்கு தேவைப்படும். இந்த ரோப்லாம் கட்டுறதுக்கு நம்ம ஹோல்லாம் போடுவோம். ஸோ அப்போ நமக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்துக்கிட்டேங்க. அதில் வந்துட்டு 12 சர்க்கிள் போட்டுக்கிட்டேன் நான். அதையும் நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் 12 சர்க்கிள் போட்டுக்கிட்டேன். அதை சும்மா அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. அப்புறமா நான் ப்ராப்பராக கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணிக்கிறேங்க. இது எதுக்குன்னா நம்ம வந்துட்டு அந்த நம்பர்ஸ்லாம் போடுவோம்ல, அப்போ அதுக்காக. இப்போ இதில் வந்துட்டு ஃப்ளவர் மாதிரி அந்த ஷேப்பில் வந்துட்டு ட்ராயிங் பண்ணுறேன் நான் பென்சிலில். இது வந்து இந்த ஷேப் தான் கிடையாது, உங்களுக்கு தேவைப்பட்ட ஷேப்பில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் ஃப்ளவர் ஷேப் போடுறேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக. இன்னுமே ஈஸியாக எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரீடம் மாதிரி இருக்குல்லங்க, அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். அது இன்னுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு நம்ம கட் பண்ணுறதுக்கு. அது பார்த்தீங்கன்னா கிரீடம் ஒரு 2 பக்கம் கோடு போட்டு மேலே வந்துட்டு 3 கோடு மாதிரி, அதாவது கூம்பு மாதிரி வச்சோம்னாக்கா கிரீடம் ஷேப் வந்துடும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அது இன்னுமே ஈஸி தான். எனக்கு இந்த மாதிரி பிடிச்சிருந்தது, அதனால் நான் இந்த மாதிரி கட் பண்ணுறேன். ஆனால் அதுவுமே கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். வரைஞ்சேன் இல்லைங்களா பூ மாதிரி, அதை வந்துட்டு அப்படியே சிசரில் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்படி எல்லாத்தையுமே நான் அந்த மாதிரி 12 ஷீட்டையுமே வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கலர் பேப்பர் இருக்குது இல்லைங்க, A4 ஷீட்டு சைஸ் கலர் பேப்பர், அதை வந்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணோம்ல ஒரு சின்ன கிண்ணம் வச்சு, அதை விட கொஞ்சம் சின்னமாக ஒரு 1 இன்ச் 2 இன்ச் கம்மியாக இந்த மாதிரி டார்க் கலராக பார்த்து எடுத்து நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஷீட்டு A4 சைஸ் ஷீட்டு, இல்லை 2 ஷீட் இருக்குது. அதை வந்து கரெக்டாக 2ஆக மடித்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேங்க. 4 சர்க்கிள் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா 12 இது நமக்கு கிடச்சிருச்சு. பாருங்கள், இதை விட கொஞ்சம் சின்ன சைஸ் வளையல் எடுத்துக்கிட்டேன். அந்த வளையலை வச்சு தான் நான் இதை கட் பண்ணேன். இது இந்த கிண்ணம் சைஸு. அதை விட சின்ன சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த வளையல் சைஸ்க்கு கட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த சார்ட் பேப்பரில் கட் பண்ணிங்கல்ல, அதை விட இது கொஞ்சம் சின்னதாக இருக்கணும். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா லைட் பிங்க்கு. இப்போ நம்ம இந்த A4 ஷீட் சைஸில் கட் பண்ணது பார்த்தீங்கன்னாக்கா அது டார்க் பிங்க்கு. ஸோ அப்போ நல்லாயிருக்கும் கலர் காம்பினேஷன், அதுக்காக. இப்போ நான் வந்து இது கேர்ள் பேபின்றதுனால பிங்க் கலரில் எடுத்திருக்கேங்க. நீங்கள் பாய் பேபியாக இருந்தால் ப்ளூ கலர் சார்ட் கூட எடுத்துக்கலாம். என்ன கலர் சார்ட் எடுக்கிறீங்களோ அதுக்கு ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக அந்த உள்ளே வர குட்டி ஸ்டிக்கரை கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபோட்டோஸ் வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டியாக ஃபெவிகால் வச்சு அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். ஃபுல்லாக அப்ளை பண்ணலைங்க நான். நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா அதை எடுத்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக சும்மா ஒரு புள்ளி டாட் மாதிரி வச்சு ஒட்டிக்கிட்டேன். நம்ம கட் பண்ணி வச்சோம்ல A4 ஷீட் சைஸ், அதில் இது மாதிரி ஒட்டிக்கிட்டேன். மேலே மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேப் வர மாதிரி ஒட்டிக்கிட்டேங்க நான். ஏன்னா மேலே வந்துட்டு நம்ம அந்த நம்பர் ஃப்ளவர் மாதிரி கட் பண்ணோம்ல, அதில் நம்பர் வச்சு நம்ம ஒட்டுவோம் அதுக்காக. ஸோ இப்படி எல்லா ஃபோட்டோஸையுமே நான் இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிறேன். இது மாதிரிலாம் ஆன்லைன்லேயும் கிடைக்குதுங்க. நான் வந்துட்டு 280 ருபீஸ்க்கு பார்த்தேன்.
ஷிப்மெண்ட் சார்ஜ் வந்து 40 ருப்பீஸ்ன்னு நெனைக்கிறேன். ஆனா இது மாதிரி நம்ம கையிலேயே பண்ணும்போது, இது செலவும் நமக்கு ரொம்ப கம்மி தான். இன்னொன்னு நமக்கு நம்மளே பண்ணோம் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அவ்வளோதான். இப்ப அந்த குட்டி சர்க்கிள் இருக்குல்லங்க, அத இந்த சார்ட்ல ஃப்ளவர் மாரி கட் பண்ணதுல ஒட்டிக்கிறேன் நானு. இப்படி எல்லாத்தையுமே நான் இதே மாதிரியே ஒட்டி எடுத்துக்கிறேங்க. ஃபெவிகால் அப்ளை பண்ணி. எல்லா ஃபோட்டோவும் நம்ம சார்ட்ல அந்த மாரி ஒட்டிட்டதுக்கு அப்புறமா, நம்ம ஃப்ளவர் மாதிரி கட் பண்ணி வச்சோம்லங்க, அத வந்து இந்த மாதிரி சென்டரா நம்ம ஒட்டிக்கலாங்க. இந்த 2 பக்கமும் நமக்கு ஹோல் போடுறதுக்கு அப்ப கரெக்ட்டா இருக்கும். நல்லா ஸ்ட்ராங்கா ஒட்டிக்கலாம். நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்ப நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். இனிமே போடுற வீடியோஸ் எல்லாமே. இது மட்டும் கிடையாதுங்க. நான் பேபி கேர் அண்ட் பேபி ஃபுட்டு, அதுக்கப்புறம் குக்கிங் ரிலேட்டட் வீடியோஸ், ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ், கார்டனிங் வீடியோ, இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ், ஹோம் டெக்கர் அண்ட் ஆர்கனைசேஷன், ஹோம் டிப்ஸ் அண்ட் குக்கிங் டிப்ஸ், ஆன்மீக குறிப்புகள் இந்த மாதிரி நெறைய வீடியோ போட்டிருக்கேங்க. ஸோ ப்ளீஸ் மறக்காம தியாவும் நானும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாமே நம்ம ஒட்டியாச்சுங்க. இப்போ வந்து நம்பர்ஸ்க்கு வந்து நான் ஒரு கோல்டன் கலர்ல கிளிட்டர் ஷீட் எடுத்திருக்கேன், ஃபோம் ஷீட்டு. அதில வந்துட்டு தேவையான சைஸ்க்கு நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேங்க நம்பர்ஸ் போடுறதுக்கு. அந்த சர்க்கிள் நீங்க எந்த அளவுக்கு வெட்டியிருக்கீங்கன்னு பாருங்க. அதுக்கேத்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இந்த மாரி 2 துண்டா நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு ஃப்ரண்ட்ல போடாதீங்க. ஏன்னா, அப்ப வந்து நமக்கு அசிங்கமா தெரியும். ஃபோம் ஷீட்ட வந்து பேக் சைட் திருப்பி வச்சு இந்த மாதிரி நம்பர் போட்டுக்கோங்க. இதில பார்த்தீங்கன்னா, 0ன்றது நானு எப்பவும் நம்ம 0 எப்படி போடுவோம், அந்த மாரி நான் போட்டுட்டேங்க. கரெக்ட்டா போட்டுட்டேன். அது திருப்பி பார்க்கும்போது நமக்கு கரெக்ட்டாவும் இருந்துச்சு. ஏன்னா, 0வோட ஷேப் வந்து எந்த பக்கம் திருப்பி பார்த்தாலும் நமக்கு ஒரே மாதிரி இருக்கும்ல. அது கரெக்ட்டா இருந்தது. ஆனா வந்து நம்பர் 1 அப்படின்றது கட் பண்றது வந்து நான் கொஞ்சம் தப்பா கட் பண்ணிட்டேன். அது எப்படின்னா, இப்ப நம்ம ஃபோம் ஷீட்ல வந்து இந்த எப்பவும் எழுதுற மாரி நம்ம கட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அத நீங்க இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம எழுதுனதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடு, அதாவது மிரர் சைடுல தெரியும்ல, அந்த மாரி தெரிஞ்சது. அப்புறம் தான் நான் என்ன பண்ணேன்னா, இப்ப பாருங்க 1ன்றத நானு தலைகீழா போட்டு இப்ப கட் பண்ணியிருக்கேன் பாருங்க. அதாவது அப்படியே ஃப்ளிப் பண்ணி போட்டிருப்பேன். இந்த சைட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் 1ன்றத. ஆனா இப்படி ரிட்டன்ல எழுதி கட் பண்ணிக்கிட்டேன். இதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஏன்னா, நம்ம லெட்டர்ஸ்லாம் ஏ, பி, சி அது மாதிரி நம்ம நார்மலா எழுதுறத விட, இந்த மாதிரி இப்படி திருப்பி எழுதுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது எனக்கு. இப்ப பாருங்க நான் இப்படி தலைகீழா உல்டாவா எழுதியிருக்கேன்ல. இப்ப இத நம்ம திருப்பும்போது நம்பர் 1ன்றது அழகாவே தெரிஞ்சுது. இப்ப பாருங்க நான் திருப்பி காட்டுறேன். இப்ப பாருங்க கரெக்ட்டா தெரியுது. இதே நான் வந்து நார்மலா எழுதுற மாரி எழுதியிருந்தா, அது உல்டாவா தெரிஞ்சிருக்கும். ஸோ அத நான் இப்ப இங்க சொல்லிக்கிறேன். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நம்பர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி வெட்டிக்கிட்டேங்க நானு. இப்ப நம்ம அந்த வெட்டுன நம்பர்ஸ்லாம் கரெக்ட்டா இத மாதிரி ஒண்ணு ஒண்ணா ஒட்டிக்கலாம்.
சொல்லியிருந்தேன்லங்க, நம்பர் கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணணும்னு. அது ஃபர்ஸ்ட்டு கட் பண்ண 1ன்றது இதுதாங்க பாருங்க. நான் எப்பவும் போல கட் பண்ணிட்டேன். அது இந்த மாதிரி திருப்பும்போது தப்பா வந்துருச்சு. சரி அத வேஸ்ட் பண்ண வேணான்னு அதே மாதிரி ஒரு 1 ஒட்டி 11 ஆக்கிட்டேன். பெருசா தெரியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்பர் மட்டும் கொஞ்சம் பார்த்து வெட்டுங்க. அப்படி இல்லன்னா கூட நீங்க நம்பர்ஸ் மட்டும் ஸ்டிக்கர் தனியா விக்கிது. அது கூட வாங்கி இது மாரி பண்ணிக்கலாம். ஆனா ஈஸி தான். நீங்க இந்த மாரி இது பண்றது. இப்ப நான் வந்துட்டு பேப்பர் பஞ்ச் வச்சு நூல் கட்டுறா மாதிரி நல்லா ஹோல் போட்டுக்கிறேங்க 2 சைடும். கரெக்ட்டா பார்த்து போட்டுக்கிறேன். இப்ப வந்து என்னோட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜூம் இன் ஆப்ல வாங்குனதுங்க. சாதாரண ஃபோட்டோ ஷீட் மாதிரி இருக்காது. நல்லா ஒரு கார்ட்போர்ட் அட்டை மாதிரி இருக்கும். அதனால நல்ல வெயிட்டுங்க. நான் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த பலூன்லாம் கர்ல் பண்ணுவோம்ல, அந்த ரிப்பன்ல கட்னேன். பட் வந்து வெயிட் அது வந்து கொஞ்சம் இதுவாகுற மாரி இருந்தது. அதுக்கப்புறம் இத மாத்திட்டு ரோப் ஒண்ணு எடுத்து அதுல நான் போட்டுட்டேன். அப்ப கரெக்ட்டா இருந்ததுங்க. அ இந்த மாரி ஃபுல்லா எல்லா ஃபோட்டோஸையும் வரிசையா நானு வந்து கோத்துக்கிறேங்க. அதே மாதிரி இது அகலமும் நல்ல பெருசு. ஏன்னா ஃபோட்டோவோட சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா, 5x6. நார்மலா பாஸ்போர்ட் சைஸ் அந்த மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கொஞ்சம் இதுவா தான் இருக்கும். லென்த் கரெக்ட்டா இருக்கும். பட் அகலம் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். 4 தான் இருக்கும். அதனால இது நல்லா பெருசாவே கிடைச்சிருச்சுங்க. இந்த மாதிரி தான் கட்டி விட்டேன். அழகா இருந்ததுங்க. ரொம்ப அழகா இருந்தது. அப்புறம் இந்த ஃபோட்டோஸ் பத்தி சொல்லி ஆவணுங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஜூம் இன் ஆப் வீடியோன்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா 4x5 இன்ச்சஸ் 24 ஃபோட்டோஸ் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் என்னோட இமெயில் ஐடி குடுத்து என் ஃபோன்லேருந்து ஆர்டர் பண்ணேங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நானு 160 சம்திங் எவ்வளோ பே பண்ணி இந்த 24 ஃபோட்டோஸ் நான் வாங்குனேன். இது பார்த்தீங்கன்னா, அத விட ரொம்ப கம்மிங்க. என்னோட ஹஸ்பண்ட் ஃபோன்லேருந்து ஜூம் இன் ஆப் டவுன்லோட் பண்ணி, இது பார்த்தீங்கன்னா 5x6. அத விட கொஞ்சம் பெரிய சைஸு. பட் இத விட காசு இது கம்மியா நான் வாங்குனேன். எப்படி ஃப்ரீயா 24 ஃபோட்டோஸ் வந்து இந்த மாதிரி நான் வாங்குனேன் அப்படின்னு அந்த வீடியோல சொல்லியிருப்பேங்க. கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இருங்க, இருங்க. எங்க போறீங்க? இந்த வீடியோவையும் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்.